கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆம், நாம் வந்து ஆம், இயேசு இயேசு கிறிஸ்து இயேசப்பா வந்து ஆம், அவருடைய ஆ, கடைசி வாரத்தில், அதாவது சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அவருடைய கடைசி வாரத்தில் இயேசப்பா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருப்பார். அந்த எருசலேமுக்கு போகும்போது அவருடைய சீஷர்களை கூட்டிட்டு எருசலேமுக்கு கடைசி அந்த சிலுவையில் அறையப்படும்படியா அவர் வந்து போவார். அப்போ வந்து அவருடைய சீஷர்கள் வந்து எவ்வளோ தூரம் அது அவர் அநேக முறை சொல்லியிருந்தாலும் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் அவங்களுக்கு கிளியராக புரியாமல் இருக்கும். அவங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கன்னா, ஏசப்பா எருசலேமுக்கு போய் ஏசப்பாவ தான் எல்லாரும் என்னவா எதிர்பார்த்தாங்க? மேசியாவா, இரட்சகரா எதிர்பார்த்தாங்க. எப்படி எதிர்பார்த்தாங்கன்னா, ஆ தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போது. ஆ ஏசப்பா வந்து ம் அவருடைய ராஜ்யத்த அவர் ஸ்தாபிக்க போறாரு. ஆ அவர் ராஜாவாக போறாரு. ஆம் ரோமரோட அ கண்ட்ரோல்லேருந்து அவங்க தேசம் வந்து விடுதலை பெற போது. ஏசப்பா ராஜாவா போறாரு. ஸோ எருசலேமுக்கு போறாங்கன்னோனே, அவங்களோட எதிர்பார்ப்பு அந்த மாரி தான் இருந்துச்சு. அவங்க வந்து இன்னும் ஏசப்பா வந்து நம்மளுடைய பாவத்துக்காக அவர் பலியாக போறாரு. அதெல்லாம் அவங்களால ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத மாரி தான் இருந்துச்சு. ஆ ஸோ அப்ப ஏசப்பா வந்து அந்த கடைசி வாரத்தில அவங்கள கூட்டிட்டு போம்போது, அநேக காரியங்கள அவருக்கு சொல்லுவாங்க கடைசில. ஆனா, அ முக்கியமா வந்து ஒரு 3 பேரபிள்ஸ் வந்து அ ஏசப்பா வந்து அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ம். அந்த 3 பேரபிள்ஸ் வந்து அ அத நம்ம இந்த நாள்லயும் நம்ம அ தியானிப்போம். அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ம். சரி. அ இதுல இந்த பேரபிள்ஸ் வந்து அ மத்தேயுல அ மத்தேயு 25வது அதிகாரத்திலயும், லூக்கா 19வது அதிகாரத்திலயும் இத பத்தி இருக்கு. ஆம். அவரு முதலாவது பேரபிள் வந்து ஆம் எதுன்னா, அ ஏசப்பா வந்து அ பரலோக ராஜ்யம் வந்து ஆ ஆ த எ எதுக்கு ஒப்பா இருக்குன்னா, ஆ 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கு. அ மணவாளனை எதிர்கொண்டு போக ஆயத்தமா இருக்கிற 10 கன்னிகைகளுக்கு அது ஒப்பா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அந்த 10 பேர்ல அவர் எப்படி சொல்லுவாருன்னா, 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் வந்து புத்தி இல்லாத கன்னிகைகள் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் அப்படி சொல்லுவாருன்னா, ஆ அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் என்ன பண்ணுவாங்க, அந்த மணவாளன் வந்து ராத்திரியில வரப்போறாருன்றதுனால, அவர சந்திக்க போம்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, தீவட்டி அ டார்ச் எடுத்துட்டு போவாங்க. அந்த டார்ச் வந்து அவர சந்திக்க போம்போது, அவர் வரும்போது அது அணைஞ்சிருச்சுன்னா என்ன பண்றதுன்றதுக்காக, கூட எண்ணெயையும் எடுத்துட்டு போவாங்க. ஆனா, புத்தி இல்லாத கன்னிகைகள் வந்து எண்ணெயே எடுத்துட்டு போக மாட்டாங்க. அப்ப மணவாளன் வர தாமதமாகும். அப்புறம் நடுராத்திரியில அவர் வரும்போது, அ புத்தியுள்ள கன்னிகைகள் என்ன பண்ணுவாங்க, அவர சந்திக்க ஆயத்தமா இருந்ததுனால, அந்த டார்ச்ல அந்த எண்ணெய ஏத்தி அவர சந்திக்க போவாங்க. ஆனா, புத்தி இல்லாத கன்னிகைகள் அவங்க டார்ச்ச ஏத்தும்போது அதுக்கு அணைஞ்சுகிட்டே இருக்கும். அதனால என்ன அவங்க கிட்ட எண்ணெயும் இருக்காது. அத எரிய வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு. அதனால அந்த மத்த கன்னிகள்கிட்ட போய் கேட்பாங்க. ஆனா அவங்க சொல்லிடுவாங்க, "இல்ல நான் குடுத்தேன்னா எங்களுக்கும் பத்தாம போயிடும். நீங்க போய் வாங்கிட்டு வந்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுவாங்க. இவங்க கடையில போய் வாங்க போகும்போறதுக்குள்ள மணவாளன் வந்துடுவாரு. ஆ யார் ஆயத்தமா இருந்தாங்களோ அவங்க மட்டும் என்ன பண்ணிடுவாங்க, சந்திக்க உள்ள போயிடுவாங்க. மத்தவங்களுக்கு அந்த டோர் வந்து அ கதவு அடைக்கப்பட்டுடும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஆகவே, ஆ மனுஷகுமாரன் நாழிகையால் நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஆகவே நீங்க விழித்து இருக்கணும். நீங்க வந்து ஆ ஆ
புத்தியுள்ளவர்களா இருக்கணும், விழித்து இருக்கணும், ஆ ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு சீஷர்களுக்கு சொல்லும்படியா ஏசப்பா வந்து அ இந்த பேரபிள அவரு வந்து அவங்களுக்கு சொல்றாரு. அ அப்போ இங்க நம்ம பார்க்கிறோம், அ பரலோக ராஜ்யம், அந்த தேவனுடைய ராஜ்யத்த குறிச்சு அவர் சொல்லும்போது, ஆ சீஷர்கள் வந்து அவங்களுக்கு என்ன சொல்றாரு? ஆ அது வந்து எப்பனாலும் வரும். அவங்க அவங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருந்திருக்கும்? இம்மீடியட்டா தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போது. ஆ அப்படின்னு நெனச்சிருக்கலாம். ஆனா தேவன் வந்து என்ன சொல்றாரு? அதுக்கு இன்னும் ஒரு காலம் இருக்கா? ஆ ஏசப்பா வந்து அவருக்கு தெரியும். அவர் மரிச்சு உயிர்த்தெழுந்து, அதுக்கப்புறம் அவர் மீண்டும் 2வது முறை வரும்போது தான் என்ன ஆகப்போது? அவருடைய ராஜ்யம் வந்து பரிபூரணமா ஸ்தாபிக்கப்பட போது. அப்படின்னு இருக்கும்போது, அ காட்க்கு தெரியும். இன்னும் காலங்கள் இருக்கு அப்படின்னு தெரியும். ஆனா சீஷர்களுக்கு அவர் சொல்ல விரும்பின காரியம் என்னவா இருந்ததுன்னா, நீங்க வந்து அவர் எப்ப வர்றதா இருந்தாலும், நீங்க எப்படி இருக்கணும்? ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். அவர் வரும்போது, அவரை சந்திக்கிறதுக்கு நீங்க ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். ஆ ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஆ புத்தியுள்ளவர்களா இருக்கணும். அப்படின்னு காட் வந்து எதிர்பார்க்கிறாரு. ஆ இது வந்து சீஷர்களுக்கு மட்டும் இல்ல, விசுவாசிகளாகிய நமக்கும் என்ன பண்ணும் இது பொருந்தும். ஆ தேவன் வந்து நம்மளை வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய அவரோட ராஜ்யத்துக்கு நம்மள முன்குறிச்சு நம்மள அழைச்சிருக்கிறாரு. ஆனா நாம எப்படி இந்த பூமியில இருக்கிற நாள்ல நம்ம எப்படி தான் இருக்கிறோம், நம்ம ஆக்சுவலா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறதுக்கு, ராஜாவை சந்திக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கோம், நம்ம வந்து ஆயத்தத்தோட நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இந்த பூமியில இருக்கிறோம். அப்ப நமக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்கள்ல நம்மளுடைய ராஜாவ, நம்மளுடைய இரட்சகர நாம சந்திக்கிறதுக்கு நம்ம எப்பவுமே எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா, ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். ஏன்னா நம்ம ஆயத்தப்படுவதற்கு இந்த பூமியில உள்ள நாட்கள் தான் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் வரும்போது, அ தேவன் இயேசு கிறிஸ்துவ நம்ம சந்திக்க நேரிடுற நேரம் வரும்போது, அந்த நேரத்தில நம்ம போய் இப்ப இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் அந்த நேரத்தில என்ன பண்ணாங்க? ஆயத்தப்பட ட்ரை பண்ணாங்க. அ மத்த ஸ்திரீகள் கிட்டேருந்து கன்னிகைட்டருந்து எண்ணெய் வாங்க ட்ரை பண்ணாங்க. கடைக்காரங்ககிட்ட போய் எண்ணெய் வாங்க ட்ரை பண்ணாங்க. ஆனா, இதெல்லாம் அவங்க எ மணவாளன் வரும்போது பண்ண யூஸ் இல்ல. அவர் வர்றதுக்கு முன்னாடி ஆ காத்துட்டு இருக்க வேண்டிய அந்த நேரத்தில தான் என்ன பண்ணியிருக்கணும், அவங்க வந்து ஆயத்தப்பட்டிருக்கணும். அந்த நேரத்திலேயே அவங்க எண்ணெய வாங்கி வச்சிருந்திருக்கணும், இல்ல கொண்டு வந்திருக்கணும். ஸோ, அவங்க ஆயத்தப்படுறதுக்குன்னு ஒரு காலகட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாரி தான் நமக்கும் நம்மளுடைய இரட்சகரை சந்திக்கிறதுக்குன்னு நம்ம ஆயத்தப்படுவதற்காக இந்த நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆம். இந்த நாட்கள் முக்கியமா எப்படி இருக்குன்னா, நம்ம தேவன சந்திக்கிறதுக்கு நம்ம ஆயத்தப்படணும். அ தேவன் வந்து நம்மளுடைய மீட்பர் வந்து ரொம்ப பரிசுத்தமுள்ள தேவன். அவர் ரொம்ப நீதியுள்ள தேவன். ஆ எந்த அ ம் அவர நம்ம சந்திக்கணும்னா, ஆ நம்ம நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு ஆயத்தம் தேவ. அதுக்கு நமக்கு ஒரு நம்மளுடைய வஸ்திரம் வந்து பரிசுத்தமா காட்கப்படணும். அ அதுக்கு ஒரு நம்மளுடைய நம்மளுடைய பரிசுத்தத்தில நம்ம என்ன பண்ணணும்? ஆ அதிகமாகணும். நம்ம வந்து எது நம்ம சரி செய்யணுமோ, அதெல்லாம் நம்ம இந்த பூமியில இருக்கிற நாட்கள்லயே நம்ம என்ன பண்ணணும்? நம்மள சரி செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா, குறைவில்லாதவங்க யாருமே என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. நம்ம எல்லாருக்கும் ஒரு குறைவுகள் இருக்கும். ஆனா, அந்த குறைவுகள் நம்ம இந்த பூமியில இருக்கிற நாட்கள்லயே நம்ம என்ன பண்ணிக்கணும்? தேவனோட கூட ஒப்புரவாகி, அத நம்ம சரி செய்து கொள்ளணும். ஏன்னா, அதுக்கான நாட்கள் தான் நம்ம இந்த பூமியில இருக்கிற நாட்கள். எதுல நம்ம குறைவுபட்டிருக்கோன்றத நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்து என்னிடத்துல கிட்டி சேருங்கள் அப்படி. அந்த வேலைய வந்து காட் வந்து நம்மகிட்ட தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொருத்தவங்க கிட்ட தான் தனித்தனியா ஒவ்வொருத்தவங்க அவங்கவங்களுக்கு ஏத்த மாரி ஆயத்தப்படணும். தேவன சந்திக்கிறதுக்கு. நம்ம என்ன குறைகள் இருக்கு? என் வஸ்திரம் அ உ அ வெண்மையா இருக்கிறதுக்கு நான் எதுல மாறணும்? நான் என்னலாம் செய்யணுன்றது அவங்கவங்க தான் என்ன பண்ணணும்? ஆ ஆராய்ந்து பார்க்கணும். அவங்கவங்களுக்கு தான் தெரியும். அப்போ ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணணும்? தங்களை ஆயத்தப்படுத்தணும். அதற்கான நேரம் தான் இந்த பூமியில இருக்கிற நாட்கள் அப்படின்றத அ ஏசப்பா உங்க சீஷர்களுக்கு சொல்லும்படியா இந்த 1வது பேரபிள சொல்லியிருப்பாரு. அடுத்த பேரபிள் பார்த்தீங்கன்னா, அ ஏசப்பா வந்து அ அந்த தாலந்து. அ 10 தாலந்த வந்து ம் இது மத்தேயுலயும், லூக்காலயும் வந்து
வேற ஒரு ஸ்லைட்டா டிஃப்ரெண்ட்டா எழுதப்பட்டிருக்கும். நம்ம லூக்கால சொல்லப்பட்டிருக்க அந்த வெர்ஷன நம்ம வந்து இன்னும் நல்லா நம்ம பார்ப்போம். அ இங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கும்னா, ஆ ஆ இந்த பேரபிள் ஆரம்பிக்கும்போது எப்படி ஆரம்பிக்கும்னா நான் வாசிக்கிறேன். லூக்கா 19:11. அ அவர்கள் இவைகளை கேட்டு இப்ப வந்து இவங்க எங்க இருக்காங்கன்னா, ஆம் சகேயு வீட்ல இருக்காங்க. அப்ப இயேசப்பா சொல்றாரு, எருசலேமுக்கு போறாங்க. அப்ப சொல்றாரு, இயேசு அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில், அவர் எருசலேமுக்கு சமீபித்திருந்தபடியினாலும், தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும், அவர் உவமையை சொன்னார். அவங்க என்ன நெனச்சிருந்தாங்கன்னா, எருசலேம் சமீபமா இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமா வெளிப்பட போகுதுன்னு அவங்க நெனச்சிருந்தபடினால, ஆ ஏசப்பா அவங்க கிட்ட இந்த பேரபிள சொன்னாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். என்ன சொல்றாருன்னா, பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூரதேசத்துக்கு புறப்பட்டான். பொ ஒ ஒரு பிரபு வந்து அவருக்கு என்ன பண்றாருன்னா, அவர்கிட்ட 10 ஆ இங்க வந்து என்ன சொல்றதுக்கு ஒரு 10 ராத்தல்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 10 பென்னீஸ். ஆ இந்த 10 ராத்தல அவர் என்ன பண்றாருன்னா, 10 ஊழியக்காரங்களுக்கும் ஒரு ராத்தலா என்ன பண்றாரு, பகிர்ந்து கொடுக்குறாராம். அந்த 10 ராத்தலையும் ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்றாங்க, ஒரு ராத்தல பெற்றுக்கொண்டு கொள்றாங்க. ஸோ ஒரு டேலண்ட் இல்ல ஒரு பென்னிய பெற்றுக்கொள்றாங்க. ஆனா அந்த ஒரு அ ஒவ்வொருத்தவங்களும் அத என்ன பண்றாங்கன்னா, அத வச்சு என்ன பண்றாங்க, வியாபாரம் பண்றாங்க. அ ஒரு ராத்துல அ பெற்றுக்கொண்டவன் என்ன பண்றான், அத வியாபாரம் பண்ணி, இன்னும் 10 ராத்துல என்ன பண்றான், அத சம்பாதிக்கிறான். இன்னொருத்தன் என்ன பண்றான், ஒரு பென்னிய வாங்கி அத 5ஆ என்ன பண்றான், மல்டிப்ளை பண்றான் வியாபாரம் பண்ணி. ஆனா இன்னொருத்தன் என்ன பண்றான்னா, அத வந்து ஒரு துணியில என்ன பண்றான், கட்டி வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அத அத தொலைச்சிடக்கூடாதுன்னு அத என்ன பண்றான், ஒரு துணியில கட்டி வச்சுக்கிறான். இப்ப இந்த அ பிரபு வந்து போய் ராஜ்யத்த திரும்ப வரும்போது பார்க்குறாரு. எந்த ஊழியக்காரன் வந்து அந்த ஒரு ராத்துல 10ஆ மல்டிப்ளை பண்ணானோ, அவர பார்த்து என்ன சொல்றாரு, ஆ நல்லது உத்தம ஊழியக்காரனே! நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனா இருந்தால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியா இரு. நான் உன்ன வந்து அவர் ராஜ்யத்த கைப்பற்றி வந்ததுனால, அந்த ராஜ்யத்தில நான் உன்ன 10 பட்டணங்கள ஆளுகை செய்யும்படி நான் உன்ன வந்து அ ஏற்படுத்தப் போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இன்னொருத்தன் வந்து 5ஆ மல்டிப்ளை பண்ணியிருந்தால, அவன வந்து நீ 5 பட்டணங்கள ஆளுகை செய்யும்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா, ஒ ஒ கடினமா ஒருத்தன் வந்து என்ன பண்ணியிருந்தான், எதையுமே சீலையில சுத்தி வச்சிருந்தான். துணியில சுத்தி வச்சிருந்தவன பார்த்து என்ன சொல்லுவாரு, ஆம் அ "இனி என் திரவத்தை காசுக்கு அடியில் வைக்கவில்லை. வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடு பெற்றிருப்பேனே" அப்படின்னு சொல்லிட்டு 10 ரத்த உள்ளவனுக்கு அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, எடுத்து மத்தவனுக்கு யாரு நெறைய சம்பாதிச்சானோ, அவனோட பங்க வந்து அந்த இன்னொருத்தனுக்கு ஊழியக்காரனுக்கு குடுத்துடுவாரு. குடுத்துட்டு, "உள்ளவன் எவனும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும்" அப்படின்னு இயேசப்பா சொல்றார். அப்ப இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ம் அதே மாரி தான் ஆ சீஷர்களுக்கு ஆ நமக்கு வந்து ஆ இன்னும் வந்து தேவனுடைய அவங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, எருசலேம் போன உடனே ராஜ்யம் ஆரம்பிச்சிட போகுது அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இல்ல. ஆ ஏசப்பா சுதந்தரிச்சுட்டு திரும்ப வர்ற வரைக்கும் ஒரு காலகட்டம் இருக்கப்போது. ஆனா அந்த காலகட்டத்தில அவருடைய ஊழியக்காரங்க என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கிறாருன்னா, அவருடைய ஊழியத்த செய்யணும். ஆ அவர் எல்லாருக்கும் என்ன பண்றாரு, ஈக்குவலா அந்த ரட்சிப்ப குடுத்து ஊழியத்துக்கு அவரு இது பண்றாரு. ஆனா ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணணும், அவர் வர்ற வரைக்கி அவருடைய சபை என்ன பண்ணணும், அவங்க வந்து பெருக செய்யணும். அவங்க வந்து இன்னும் நெறையா ஆ தேவனுக்காக அ ஊழியம் செய்து, ஆ தேவ் அ ஏன்னா "சோம்பலுள்ள ஊழியக்காரனே" அப்படின்லாம் சொல்லுவார். யார் வந்து ரொம்ப அசதியா இருந்து தேவனுடைய சபைய வந்து அவருடைய ராஜ்யத்த பெருக செய்றதுக்கான காரியங்கள செய்யாம இருக்கிறாங்களோ, அவங்கள பார்த்து தான் அவர் கண்டிச்சாரு. அந்த ஒருத்தன் என்ன பண்ணா, அந்த ஒரு ராத்திரில அப்படியே மூடி வச்சுட்டான். அத அத வந்து பெருக செய்ய வைக்கல. ஆனா, அ காட் என்ன எதிர்பார்க்கிறாரு, அவருடைய ராஜ்யம் வர்றதுக்கு முன்னாடி நாம இந்த பூமியில இருக்கும்போது,
அவருடைய ராஜ்யத்த நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்பேண்ட் பண்ண செய்யணும். தேவன் நம்மகிட்ட என்ன ஏதோ ஒப்புவிக்கிறாரோ, அத நம்ம என்ன பண்ணணும்? அதுல நம்ம பெருக்கத்த கடவுளுக்கு வந்து நம்ம காண்பிக்கணும். அதற்கான எஃபர்ட்ட நம்ம போடணும். என்னென்னலாம் நம்ம செய்ய முடியுமோ, நம்மளால என்னெல்லாம் செய்ய முடியுமோ, அந்த ஒவ்வொரு ஆக்ஷனையும் நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு பிரயாசத்தையும் நம்ம கண்டிப்பா இந்த பூமியில இருக்கிற நாட்கள்ல நம்ம செய்யணும். நம்ம வந்து சோம்பலா, அசதியா, ம் தேவனுக்குரிய அவருடைய ஏன்னா இந்த பென்னீஸ் எல்லாம் தேவனுடையது. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகள நம்ம பெருக செய்கிறவர்களா இந்த பூமியில ஊழியக்காரர்களா நம்ம ஒவ்வொருவரும் இருக்கணும். ஊழியக்காரர்கள்னா, தேவன் வந்து ஊழியக்காரங்களுக்கு மட்டும் தான் அ அந்த பொறுப்ப குடுத்திருக்கிறாரு அப்படின்னு கிடையாது. நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்கு? அந்த கடமை இருக்கு. நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போம்போது, தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ரிவார்ட் பண்ண பார்க்குறாரு. யார் அதிகமா மல்டிப்ளை பண்றாங்களோ, அவங்களுக்கு என்ன பண்றாரு? அநேக பட்டணங்கள ஆளுகை செய்யும்படியா கொடுக்குறாரு. அப்போ தேவன் வந்து எதிர்பார்க்கிறார். நம்ம வந்து அவருடைய பிசினஸ்ல இருக்கணும். அவருடைய வேலையில, அவருடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியத்துல, அவருடைய ராஜ்யத்த பெருக செய்றதுல, நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய பிரயாசத்த இந்த பூமியில இருக்கிற நாட்கள்ல நம்ம கண்டிப்பா போடணும். ஆ நம்ம வந்து சோம்பலா இருக்கக்கூடாது. நம்ம வந்து அதற்கான எந்த எஃபர்ட்டும் எடுக்காம இருக்கக்கூடாது. என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்காக, ஒரு மினிஸ்ட்ரிக்காக நம்மளால செய்ய முடியுமோ, அத நிச்சயமா செய்யணும். இந்த நாள்ல என்ன ஒரு அவுட்ரீச் ஏதாவது நம்மளால பண்ண முடியுமா? யாருக்காவது நம்மளால சுவிசேஷத்த சொல்ல முடியுமா? அதற்கான வாய்ப்ப நம்ம தேடிட்டே இருக்கணும். என்னென்ன வழியில் தேவன் வந்து நம்ம நம்ம பிரயாசம் எடுக்கும்போது, அத நிச்சயமா அவர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். நாம வந்து அந்த அந்த ப ஆ அ உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனா, அந்த சுறுசுறுப்பா அத தேவன் நமக்கு குடுக்குற அந்த டாலண்ட்ஸ நம்ம வந்து பெருக செய்கிறவர்களா, நம்ம வந்து அவருடைய ராஜ்யத்த பெருக செய்கிறவர்களா நம்ம இருக்கிறோமான்றத அவர் என்ன பண்றாரு? பார்க்கிறாரு. நம்ம கண்டிப்பா அதற்கான எஃபர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? நிச்சயமா போடணும். இது எனக்கு சம்மந்தம் இல்ல, இல்ல எனக்கு அது இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்னு நம்ம யாருமே என்ன பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கக் கூடாது. நம்மள நம்மள அந்த ராஜ்யத்துக்குள்ள அழைச்சிருக்கிறாரு. நம்மள வந்து அவருடைய பிள்ளையா மாற்றி இருக்கிறார். அப்ப நாம என்ன பண்ணணும்? ஒரு ராஜ்யத்த பெருக செய்றதுக்கான வேலைய நம்ம கண்டிப்பா, நிச்சயமா என்ன பண்ணணும்? செய்யணும். ஏசப்பா அததான் அவருடைய சீஷர்களுக்கு அவர் எதிர்பார்த்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. நீங்க வந்து அம் அ என்னோட ராஜ்யம் இப்ப இம்மீடியட்டா வரப்போறதில்ல அப்படின்றத சொல்லி தான் அவர் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்க. அவருடைய சீஷர்கள் வந்து அந்த வேலைய கரெக்ட்டா செஞ்சிருக்காங்களா? ஆமா. ஒவ்வொரு சீஷர்களும் கண்டிப்பா என்ன பண்ணியிருக்காங்க? தேவனுடைய சுவிசேஷத்த அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? அநேக இடத்துக்கு கொண்டு சேர்த்திருக்கிறாங்க. கிறிஸ்டியன் சுவிசேஷத்த உலகமெங்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? கொண்டு போயிருக்காங்க. அவருடைய சீஷர்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க? அத செஞ்சிருக்காங்க. ஒரு ராஜ்யத்த பெருக செஞ்சிருக்காங்க. அதனால தான் நமக்கு இந்த நாள்ல நம்ம சுவிசேஷத்த நம்ம இயேசப்பா பத்தி நம்ம அறிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் எப்படி? அவருடைய சீஷர்கள் மூலமா தான். அவங்க போய் அறிவிச்சதுனால தான். அவங்க தேவனுடைய அ ஊழியத்த உண்மையா அவங்க செஞ்சதுனால தான் நான் என்ன என்ன வந்திருக்கு நமக்கு ஆ அவருடைய ராஜ்யம் இந்த நாள்ல பெருகியிருக்கு. அப்ப இந்த காலகட்டத்திலயும் நமக்கும் என்ன இருக்கு? அந்த கடமை இருக்கு. அவருடைய ராஜ்யத்த பெருக செய்றதுக்கு அவருடைய நம்ம கையில அவர் என்ன ஒப்புவிக்கிறார்? நமக்கு என்ன ஊழியத்த ஒப்புவிக்கிறாரோ, அத நம்ம என்ன பண்ணணும்? அதுல உண்மையா இருக்கணும். அத நம்ம பெருக செய்யணும். அந்த பெருக்கத்துக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம நிச்சயமா, கண்டிப்பா நம்ம செய்யணும். இது ஏசப்பா சொன்ன 2வது ஆ பேரபிள். 3வது பார்த்தீங்கன்னா, ம் ஆ 3வது வந்து ஆ இது வந்து பேரபிள் மாரி இல்ல. ஆனா எப்படி சொல்லியிருப்பாருன்னா, ஆ மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை பொருந்தினவரா வரும்போது அவருடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்ப என்ன பண்ணுவாராம், ம் மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும், வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல் அவர்களை அவர் பிரிப்பார். செம்மறியாடையும், வெள்ளாடையும் என்ன பண்ணுவாங்க, ஆம் ஆ செ செம்மறியாடு, வெள்ளாடுனா எப்படி ஷீப், கோட் அந்த மாரி வச்சுக்கலாம். அத எப்படி பிரிக்கிறாங்களோ, அந்த மேய்ப்பன் எப்படி பிரிக்கிறாரோ, அது மாரி அவர் வந்து பிரிப்பாராம். அவர் பிரிச்சுட்டு எத வச்சு அப்படி சொல்லுவார்ன்னா, ஆ எத வச்சு பிரிப்பார்ன்னு சொல்லுவார்ன்னா, ஆம் அந்த ரைட் சைடு பிரிச்ச வெள்ளாடு பிரிச்சவங்கள பார்த்து என்ன சொல்லுவாரு, அ "நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. நான் தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்க.
நான் அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீங்க. வஸ்திரம் இல்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க. காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க." அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீதிமான்கள் என்ன சொல்லுவாங்க, "நாங்க எப்போ உங்களுக்கு இத செஞ்சோம்?" அப்படின்னு சொல்லும்போது, ஆ இந்த இந்த அ "மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன்" என்றார். அப்படி சொல்லுவார். அதே மாரி இன்னொரு குரூப்ப பார்த்து என்ன சொல்லுவார், "நீங்க என்ன நீங்க விசாரிக்கல, என்ன பார்க்க வரல, எனக்கு என்ன தேற்றல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்கும்போது என்ன சொல்லுவார், "இந்த சிறியவர்களுக்கு நீங்க எத செய்யலையோ, அத எனக்கே நீங்க செய்யல" அப்படின்னு சொல்லுவார். இப்ப இங்கேயும் நம்ம என்ன பார்க்கிறோம், தேவன் வந்து அவருடைய பிள்ளைகள் கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்றத பார்க்கிறோம். அவங்க வந்து மத்தவங்கள விசாரிக்கிறவங்களா இருக்கணும். மத்தவங்களுக்கு தேவையில இருக்கிறவங்களுக்கு அவங்க போய் உதவி செய்றவங்களா இருக்கணும். பசியா இருக்கிறவங்களுக்கு உணவு குடுக்கணும். வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கணும். காவல்ல இருக்கிறவங்கள வந்து போய் பார்க்கணும். ஆ ஸோ நம்ம மத்தவங்களுக்கு செய்கிற சேவைய வந்து அவரு அ பார்க்கிறவரா இருக்கிறாரு. அத நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்றத அவர் வந்து ஆ நியாயம் ஜட்ஜ் பண்றவரா இருக்கிறாருன்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த 3 உவமைகளும் பார்த்தீங்கன்னா, முதல்ல உள்ள விஷயம் படிக்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, அந்த மணவாளன் வரும்போது அந்த 10 கன்னிகைகள் அவங்க வந்து மெயினா அந்த மணவாளனை சந்திக்கிறதுக்கு ஆயத்தப்படுறாங்க. அப்போ வந்து அ காட வந்து மீட் பண்றதுக்கு, ரட்சகரை மீட் பண்ணுவதற்கு நம்ம காட் கூட உள்ள ரிலேஷன்ஷிப் அது. நம்ம கடவுள சந்திக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் நம்மள ஆயத்தப்படுத்துறோன்றது ஃபர்ஸ்ட்டு சொன்ன பேரபிள். அ இந்த கடைசி இதில பார்த்தீங்கன்னா, நம்ம மத்தவங்க கிட்ட நம்ம எப்படி நம்ம கரெக்ட்டா நடந்துக்கிறோம். ஆ இல்லாதவங்களுக்கு நம்ம எப்படி ரீச் பண்றோம். நம்ம மத்தவங்களுடைய சஃபரிங்ஸ்ல நம்ம இன்சென்சிட்டிவா இருக்கோமா? இல்ல நம்ம அவங்கள அந்த விஷயங்கள்ல அவங்கள நம்ம தாங்குறோமான்றத காட் பார்க்குறாரு. அப்புறம் 3வது ஆஸ்பெக்ட் என்னது, அந்த தாளந்து வந்து நம்ம அவருக்காக செய்ற ஊழியம். ஆ அவருடைய ராஜ்யத்த நம்ம அ எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு, அவருடைய சபைய நம்ம எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு, நம்ம பிரயாசம் படுறோமா? நம்ம ஊழியம் செய்றோமான்றத பார்க்குறாரு. அப்போ நம்ம காட் கூடயும் நம்மள வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஆ நம்ம அவருக்கு நம்ம சரி செய்து கொள்ளணும். மத்தவங்களுக்கும் நம்மளால செய்ய முடிய வேண்டிய காரியங்கள்ல நம்ம எல்லாருக்கும் நம்ம ரீச் பண்ணணும். அதேமாரி அவருடைய ஊழியத்திலயும் நம்ம வந்து உண்மையா நம்ம வந்து பிரயாசம் பண்ணி அத பெருக செய்கிறவர்களா இருக்கணும். அப்ப இந்த 3ம் வந்து அ ஒவ்வொருத்தங்க கிட்டயும் காட் வந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியமா இருக்கு. நமக்கு ரட்சிப்ப பெற்றுட்டோம். நம்ம நம்ம என்ன செஞ்சாலும் செய்யலனாலும் அது வந்து இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா ஏசப்பா ஒரு விஷயத்த சொல்றாருன்னா, எல்லா இடத்துலயும் அவர் வந்து அப்படி செய்யாதவங்கள வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன பண்றார்? கண்டிக்கிறவரா இருக்கிறார். அப்ப நம்ம வந்து அந்த எச்சரிப்ப நம்ம பெற்றுக்கொண்டவர்களா இருக்கணும். ஏன்னா இது ஒவ்வொன்னுமே ரொம்ப முக்கியம். நம்ம தேவன சந்திக்க ஆயத்தப்படுறது ரொம்ப முக்கியம். மத்தவங்களுக்கு நம்ம அன்ப நம்ம காட்டுறது, அவங்கள விசாரிக்கிறது, அவங்களுக்கு செய்ய வேண்டியவைகள செய்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுடைய ஊழியத்த நம்ம செய்றது, அவருடைய ராஜ்யத்த பெருக செய்றதுக்கான காரியங்கள் செய்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் ஏசப்பா வந்து அவருடைய கடைசி நாட்கள்ல அ அதாவது மரிக்கப்படுவதற்கு ஒப்புக் கொடுப்பதற்கு முன்னாக கடைசியா அவர் சொன்ன பேரபிள்ஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு. நாம இத இந்த நாள்லயும் நம்ம அத தியானிக்கும்போது, நம்ம நினைவு கூர்கிறவர்களா இருப்போம். நம்ம அதற்கான எஃபோர்ட்ட நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு நாளும் நம்ம போடுவோம். காட் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.